ரெண்டரை வருஷம் தான் ஆகுது அவர் நடவு பண்ணி. நம்ம நர்சரியில் வாங்கின செடி தான். பாருங்கள், இப்போவே ஒரு 500-600 கிராம் வந்துடுச்சு. இது 1 கிலோ 1.25 கிலோ வெயிட் வரும். 3 காய் இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது. இவ்வளோ மாம்பழம் பார்த்துட்டு வந்தோம். இருந்தாலும் இந்த கலரை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஆசை தான். மாதிரி வந்து ஆந்திரா பார்டரில் தமிழ்நாடு ஏரியா எல்லாருமே வைக்கிறாங்க, கிருஷ்ணகிரி ஏரியாவிலும் வைக்கிறாங்க. இது ரொம்ப அருமையான ஒரு வெரைட்டி. மற்ற பகுதிகளில் உள்ளவங்களுக்கு இந்த ஜவாரியை பற்றி தெரியாது. கோகனட் மேங்கோ, இந்த ஆர்டிவிட் மேங்கோ மாதிரி தான் இருக்குது. நல்ல 1 கிலோ 1.5 கிலோ வெயிட் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் சைஸ் பெருசாகணும். அப்படி ஆகும்போது நல்ல பெரிய காயாக வரும், ஒரு தேங்காய் அளவுக்கு வரும். அடுத்து நம்ம பார்க்குறது பனானா மேங்கோ. இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி, ஒரு வாழைப்பழம் மாதிரி நீளமாக வரக்கூடியது. ஊறுகாய்க்கும் பயன்படுத்தலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நாளாக டேஸ்ட் அதிகமாகும். அது மாதிரி இது டேஸ்ட் கூடும். இது பழைய ரகம். ஆமாம், கொஞ்சம் அந்த இதுவாக இருக்கும். வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா ஊத்துக்கோட்டையில் இருக்கிறோம். ஆந்திரா பார்டரு. இங்கேருந்து தான் பெரும்பாலும் நமக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான மாம்பழங்கள், சொல்லப்போனால் சென்னைக்கு, அதாவது கோயம்பேடுக்கு வரக்கூடிய மாம்பழங்கள்லாம் இங்கேருந்து தான் வருது. பாருங்கள், இந்த கஸ்டமருடைய லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு 17 ஏக்கர் ஃபுல்லாகவே மாமரம் வச்சுருக்காங்க. பாருங்கள், லைனாக கரெக்டாக நடவு பண்ணியிருக்காங்க. இந்த பூமி என்னென்னா தண்ணி தேங்காது. அதே மாதிரி மண்கண்டம் ஓரளவு மண்கண்டம் தான், ஆனால் வந்து நல்ல வாட்டமாக இருக்குது. அதாவது தண்ணி தேங்காத அளவு ஒரு சாய்வாக இருக்குது. மழை பெய்தால் கூட தண்ணி வடிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. பொதுவாக நம்ம இந்த கஸ்டமருடைய ஒரு குணத்தை பாருங்கள். அதாவது பனைமரங்கள்லாம் இப்போ பெரும்பாலும் அழிஞ்சிட்டு வருது. ஆனால் அவர் இந்த 17 ஏக்கரையும் சுற்றி பனைமரம் விதை போட்டு முளைச்சிருக்குது. விதை போடுறது முக்கியம் இல்லை, அது முளைச்சி வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக. ஏன்னா அது எந்த அளவு அதை மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா கூட அதை எவ்வளோ கேர் பண்ணி பார்க்குறாங்கங்கிறது தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே வளர்ந்துருச்சு, முளைச்சி வந்துருச்சு. ஒரு பக்கம் பனைமரத்தை அழிச்சா கூட இதை சின்ன வயசு தான். இந்த வீடியோ முடியும் போது வந்துடுவார்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வெளியே இருக்கிறாரு. நம்ம அதை பற்றி அவர்கிட்ட பேசலாம். அதாவது ஒரு இளைஞர்கள்லாம் இந்த மாதிரி ஆர்வமாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக குறிப்பிட்டு சொல்கிறேன். என்னென்னா அதே மாதிரி புதுசாக நம்ம வீடியோ போட்ட உடனே கான்டாக்ட் பண்ணுவார். சார், இந்த மாமரம் வேணும் எனக்கு அப்படின்ட்டு. நிறைய செடிகளை, எக்ஸாட்டிக் செடிகளை நிறைய நடவு பண்ணியிருக்காரு. இந்த பார்த்திங்கன்னா இதெல்லாம் பலாமரம்லாம் வரிசையாக நடவு பண்ணியிருக்காரு. எல்லாமே பலாமரம், ரெட் சாண்டல் இதெல்லாம் நட்டுருக்காங்க. தென்னை மரமும் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பொதுவாக தென்னை மரம் இந்த மாதிரி மண்ணுகளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக காய்க்காதுக்கு காரணம் என்னென்னா, பொதுவாக தென்னைக்கு வந்து தண்ணீர் அதிகமாக தேவைப்படும். ஒரு நாளைக்கு வந்து மினிமம் ஒரு 50 லிட்டர் தண்ணியாவது பாயணும். அப்படியே அந்த ஒரு ஈரமான சூழ்நிலையில் அது வளர்ந்தால் தான் உங்களுக்கு தென்னையில் நல்ல மகசூல் எடுக்க முடியும். இது அந்த தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறதுனால பாருங்கள், எல்லாமே மஞ்சள் கலரில் இருக்குது. ஒரு செழுமையாக இல்லை. ஒரு பொள்ளாச்சி தென்னை மாதிரியே, ஒரு நாகர்கோவில் தென்னை மாதிரியே செழிப்பாக இல்லை இந்த இடம் பார்க்கும்போது. சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா, இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது. இப்போ இங்கே என்னென்ன மரங்கள் இருக்குது, என்னென்ன ரகங்கள் மாமரத்தில் இருக்குது, நம்ம கொடுத்த செடிகளில் எப்படி காய்கள் வந்துருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற ஜவாரி வெரைட்டி. இந்த ஜவாரி வந்து ஆந்திரா பார்டரில் தமிழ்நாடு ஏரியா எல்லாருமே வைக்கிறாங்க, கிருஷ்ணகிரி ஏரியாவிலும் வைக்கிறாங்க. இது ரொம்ப அருமையான ஒரு வெரைட்டி. மற்ற பகுதிகளில் உள்ளவங்களுக்கு இந்த ஜவாரியை பற்றி தெரியாது. ஆனால் ஒரு வாட்டி சாப்பிட்டாங்கன்னா யாரும் இதை மறக்க மாட்டாங்க. நான் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டதுனால இப்போ வருஷந்தோறும் நம்ம நர்சரியில் இந்த முக்கனி திருவிழா நடத்தும்போது இந்த ஜவாரி பழங்களை வர வச்சு மக்களுக்கு அதை கொடுக்குறேன். ஏன்னா இப்படி ஒரு ரகம் இருக்குங்கிறத சாப்பிட்டுட்டு என்ன ரகம்னு கேட்பாங்க. பழம் ரொம்ப சதைப்பற்றோடு இருக்கும். நல்லா இப்போ இந்த பார்த்திங்கன்னா ஒரு அரை காய் தான் இருக்குது. இன்னும் இதை மாதிரி இன்னொரு மடங்கு பெருசு வரும். ஒரு காய் ஒரு 800 கிராம் 1 கிலோலாம் வரும். சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும், மெலிசான தோல் இருக்கும். இருந்தாலும் பழங்கள் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. ஒரு தேன் போன்ற சுவை இருக்கும். நல்ல ஒரு வெரைட்டி. பெரும்பாலும் நர்சரிகள்லேயும் நம்ம தமிழ்நாட்டிலேயும் மற்ற இடங்களில் இந்த செடிகளை ரொம்ப சேல்ஸ் பண்ணலை. ஏன்னா நிறைய பேர் தெரியாதனால சேல்ஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. நம்மகிட்ட இந்த செடிகள் பெரிய செடிகளாக இருக்குது. அதாவது காய்க்கிற ஸ்டேஜில் உள்ள செடிகள் கூட நம்மகிட்ட இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது காலப்பாடிங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்ச வெரைட்டி தான், பழைய வெரைட்டி. ஒரு தேன் போன்ற சுவை. அதே மாதிரி ஒரு முறை சாப்பிட்டா கூட எப்போவுமே ஞாபகம் இருக்கக்கூடிய மாதிரி அதாவது இந்த சுவையை கூட நம்ம நாக்கிலே இருக்கும், அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. இதுவும் கூட ஒரு லைனுக்கு ஒரு வெரைட்டி வச்சுருக்காங்க இந்த கஸ்டமரை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் ஜவாரி. ரெண்டாவது லைனில் பெங்களூரா எல்லாருக்கும் தெரியுமேங்கிறதுக்காக நான் அதை காமிக்கல. பாருங்கள், நிறைய காய்ச்சிருக்கு. இந்த லைன் ஃபுல்லாகவே பெங்களூரா வச்சுருக்காங்க. இந்த லைன் ஃபுல்லாகவே காலப்பாடி. ஒரு லைன் ஃபுல்லாகவே காலப்பாடி வச்சுருக்காங்க. எல்லாமே கொத்தாக காய்ச்சிருக்கு. அடுத்த லைன் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்த லைனில் ஃபுல்லாகவே செந்தூரா வச்சுருக்காங்க. எல்லாமே நல்ல செந்தூரா பொறுத்த வரைக்கும் சின்ன காயாக வரும்போதே நல்ல கலராக இருக்குது. இங்கே உள்ள பழங்கள்லாம் ரொம்ப ருசியாக இருக்கும். ஏன்னு கேட்டால் ரொம்ப வெயில் அதிகமான இடம். இந்த இடத்துல வந்து நம்ம சென்னையை விட அதிகமான வெயில் இருக்கும். அந்த மண் வந்து கலர் மண்ணுங்கிறதுனால ரொம்ப அனலாக தெரியுது. எங்களால் இன்னும் வீடியோ எடுக்க முடியல, அந்தளவுக்கு ஒரு அனலாக தெரியுது. நிறைய காய்கிற தன்மையுடைய செந்தூரா பொறுத்த வரைக்கும்
நிறைய கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மை. இப்போவே பார்த்தா பழமாகி தான் இருக்குது, ஆனால் பழமாகலை, எல்லாம் பிஞ்சு தான். இன்னும் ஒரு 20 நாள் 25 நாள் ஆகும் இது அறுவடை பண்ணுறது. அடுத்து நம்ம பார்க்குறது ருமானி. இதுவும் நிறைய கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய தன்மையுடையது. இப்போ இந்த ரகங்களை ரொம்ப புதுசாக நடுறவங்க நடலை, இதெல்லாம் பழைய வெரைட்டி தான். இருந்தால் கூட இது நல்லா பழுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இந்த தோல் இந்த பழத்தினுடைய தோல் பார்த்திங்கன்னா ஒரு கையாலே பிச்சு எடுத்து சாப்பிட்டோன்னாக்கா ரொம்ப ஈஸியாக வரும். கையால் பிக்கும் போதே நல்லா வரும். கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மையுடையது. ஒரு ஆப்பிள் மாதிரி இருக்கும். காய்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் மாதிரி இருக்கும். ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு நல்ல விளைஞ்ச பழமாக அறுவடை பண்ணி சாப்பிடணும், அப்போ தான் அதனுடைய உண்மையான ருசி தெரியும். இந்த இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக ரொம்ப முக்கால் காயெல்லாம் பறித்து சாப்பிட்டோன்னா கொஞ்சம் புளிப்பு தன்மை தெரியும். நம்ம பார்க்குறது இமாம் பசந்து. இமாம் பசந்து இப்போ மார்க்கெட்டில் நல்ல ஒரு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வாங்கக்கூடிய அளவுக்குள்ள ஒரு வெரைட்டி. இதுவும் ஒரு 50 செடிகிட்ட வச்சுருக்காங்க. மொத்தம் இது 17 ஏக்கர். 17 ஏக்கருமே மாந்தோப்பு தான். ஃபுல்லாகவே எல்லா செடிகள்லையுமே எல்லா வெரைட்டியுமே கலந்து வச்சுருக்காங்க. ஏற்கனவே நடவு பண்ண செடிகள் எல்லாமே கலந்து வச்சுருக்காங்க. இப்போ எக்ஸாட்டியாக கிடைக்கக்கூடிய செடிகளையும் காலியாக இருக்க சில மரங்கள் டேமேஜ் ஆகிருக்கும் இல்லையா, அந்த இடங்களை நட்டுட்டு வராங்க. பாருங்கள், இது ருமானி எவ்வளோ அழகாக நிறையா காய்ச்சிருக்கு பாருங்க. அடுத்து நம்ம பார்க்குறது சக்கரைக்குட்டி. இந்த சக்கரைக்குட்டிங்கிறது சுகர் பேபின்னு சொல்லுவாங்க, சக்கரை குட்டின்னு சொல்லுவாங்க, சக்கரை கட்டின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி ஒரு இனிப்பான ருசியை கொடுக்கக்கூடியது. ரொம்ப பழம் சின்ன சைஸாக வரும். அது விதையும் சின்னதாக தான் இருக்கும். ஒரு வாயிலே நம்ம ஒரு பழத்தை எடுத்து அப்படியே சாப்பிட முடியும், அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இது வந்து மாடியில் வளர்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்த மரம்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தது. இது ஸ்லோ க்ரோத்து தான், மெதுவாக தான் வளரும். ஆனால் நிறைய காய்க்கிற தன்மையோடு இருக்கும். ஃபுல்லாகவே நல்லா காய்ச்சிருக்கு. இன்னும் சைஸ் இன்னும் பெருசாகணும். கலர் ஏன் மஞ்சளாக இருக்குன்னு பழம் மாதிரி இருக்குது, காரணம் என்ன, இந்த வெயில், இந்த அனல் அதை தாங்க முடியல. ஏன்னா மொத்தத்தில் எல்லாமே கலர் மண். இங்கே பாருங்கள், இந்த கலர் மண்ணுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா இந்த பாருங்கள், இந்த மண்ணை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை படிஞ்சிருக்குல்ல, இது உப்பு. இந்த சால்ட்டு தான் இந்த மாதிரி உப்பாக படியுது. இதில் வந்து நுண்ணுயிர் பெருக்க ரொம்ப இருக்காது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மண்ணில் வந்து நுண்ணுயிர் பெருக்க இருக்காது. நம்ம மழை பெய்யும் போது குளன்னு இருக்கும், காலை வச்சா கால் உள்ளே போயிடும். வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அப்படியே பாறை மாதிரி ஆகிடும், கட்டியாகிடும், நல்ல ஒரு கருங்கல் மாதிரி ஆகிடும். பாருங்கள், உடைக்கவே முடியாது. நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன், உடைக்கவே முடியல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், இது எல்லாமே அந்த மாதிரி மண் தான். இந்த மாதிரி மண்ணாக இருக்கிறதுனால தான் அந்த வெயில் அனலோடைய தாக்கத்தினால தான் அப்படி மஞ்சளாக மாறுது. இப்போ சில இடங்களில் நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மண் தான். அதனால தான் விவசாயிகளுக்கு நிறைய நஷ்டம் வர்றது. இப்போ சில இடங்களில் நல்ல செம்மண் பூமியாக இருக்கும், நல்ல வளமான மண்ணாக இருக்கும். அந்த இடத்துல எந்த பயிர் வச்சாலும் நல்லா வரும். இந்த மாதிரி சவாலான இடங்களில் விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அடுத்து நம்ம பார்க்குறது ரெட் ஐவரி. ஒரு நடவு பண்ணி நம்ம நர்சரியில் வாங்கின செடி தான். பாருங்கள், இப்போவே ஒரு 500-600 கிராம் வந்துடுச்சு. இது 1 கிலோ 1.25 கிலோ வெயிட் வரும். 3 காய் இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது. இவ்வளோ மாம்பழம் பார்த்துட்டு வந்தோம். இருந்தாலும் இந்த கலரை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஆசை தான். ஏன்னா இந்த வண்ணங்களுக்கு மயங்காத மனிதன் கிடையாது. ரொம்ப பழம் அதே மாதிரி ஒரு ருசி மனம் அந்த மாதிரி இருக்கும். 3 காய்கள் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அவர் வந்து ஒரு ட்ரையல் பேசிஸில் தான் இதை பண்ணியிருக்காரு. இப்போ இந்த எக்ஸாட்டிக் வெரைட்டியில் எந்த வெரைட்டி நல்லா வருதோ, மார்க்கெட்டில் போகுதோ, ஒரு விவசாயி இருந்தாலும் வியாபாரியாகவும் இருக்கிறாரு. அதனால் அதை ஃபியூச்சரில் நம்ம நிறையா பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில் நம்மகிட்ட வர புது ரகங்களை வாங்கி நடவு பண்ணியிருக்காரு. ஒரு சிறந்த ரகம் இது. இந்த மாதிரி பழங்கள் மார்க்கெட்டில் இப்போ ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கே போச்சுன்னா கூட நான் கண்டிப்பாக நல்ல ஒரு ரேட்டுக்கு அது விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது நீலம் வெரைட்டி. இந்த நீலம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு வெரைட்டி, ரொம்ப வறட்சியை தாங்கி வளரக்கூடிய இது வெரைட்டி. அதேமாதிரி கொத்து கொத்தாக காய்க்கும். இது தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் பகுதியிலலாம் 2 சீசன் காய்க்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல வெரைட்டி, காய்க்கிற தன்மை அதிகமான வெரைட்டி. பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருப்பாங்க. ஒரு கொத்துக்கே 6-7 காய் இருக்கிற மாதிரி கொத்து கொத்தாக காய்க்கிற வெரைட்டி. நல்ல ருசியாக இருக்கும். ஒரு 300 கிராம் 400 கிராம் வெயிட் வர மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது பனானா மேங்கோ. இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி, ஒரு வாழைப்பழம் மாதிரி நீளமாக வரக்கூடியது. ஊறுகாய்க்கும் பயன்படுத்தலாம். அதாவது லைட்டாக பழமாக இருக்கிற புளிப்புத்தன்மையோடு இருக்குது. சில கஸ்டமர் கேட்குறாங்க, அதாவது இதை வந்து கமர்ஷியலாக காயாக விற்கிறதுக்கு, அதாவது ஒரு குழம்பு பயன்படுத்துகிறதோ இல்லைனாக்கா நம்ம அந்த உப்பு வச்சு சாப்பிடுவாங்களே அந்த மாதிரி பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறதுக்காக அதை யூஸ் ஆகுமான்னு கேட்டாங்க. அதுக்காக சொல்கிறேன், இது புளிப்பு தன்மையோடு தான் இருக்குது. நான் ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் உள்ளதை கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். அந்த பர்பஸுக்கு இது பயன்படுத்தலாம். பழம் ஆயிடுச்சுன்னா நல்ல ஃப்ளேவராக ஒரு வித்தியாசமான ருசியில் இருக்கும். நல்ல ஒரு வெரைட்டி தான் இது. அடுத்து நம்ம பார்க்குறது கோகனட் மேங்கோ. இந்த ஆர்டிவிட் மேங்கோ மாதிரி தான் இருக்குது. நல்ல 1 கிலோ 1.5 கிலோ வெயிட் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் சைஸ் பெருசாகணும். அப்படி ஆகும்போது நல்ல பெரிய காயாக வரும், ஒரு தேங்காய் அளவுக்கு வரும். இந்த மரத்திலே வந்து இந்த கஸ்டமர் வந்து ஒரு 5 வகையான மரங்களை வந்து ஒட்டு பண்ணியிருக்கிறாரு. அந்தளவு ஒரு தீவிரமான ஒரு விவசாயி, அது ஆர்வமான விவசாயி. இன்னும் மற்ற மரங்கள் காய்க்கல, அது காய்ச்சதுக்கப்புறம் என்னென்ன பழங்கள் இருக்குங்கிறத நான் பார்க்கலாம். முதல்ல நம்ம வீடியோ எடுக்கும்போது சொன்னோம் இல்லையா, கஸ்டமர் இல்லை, அவங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர். எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் பிளான்ஸ் வந்தால் உடனே வீடியோ பார்த்துட்டு வரக்கூடிய கஸ்டமர்னு சொன்னேன்.
இப்போ வந்துட்டாங்க. உங்க பேர் சொல்லுங்களேன். பிரபு. பிரபு மாதவரம். 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 நானும் பிரபு மாதவரம் தான் போட்டு வச்சிருக்கேன். ஆக்சுவலா நான் வந்த உடனே பார்த்தேன் பனைமரத்தை. நீங்க வரிசையா வேலியை சுத்தி பனைமரம் போட்டிருக்கீங்க. ஃபுல்லா பவுண்டரி சுத்தி போட்டிருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? எனக்கு 40 வயசு ஆகுது. 40 வயசு ஆகுது. இந்த 40 வயசுலயே உங்களுக்கு இந்த பனைமரத்தை பற்றி ஒரு ஆர்வம் வர்றதுக்கு காரணம் என்ன? மாதவரத்துல இருக்கோம். அந்த இதுல நம்மளுக்கு பனஞ்சாறு எடுக்கிறாங்க. ஆமா. அதனால அந்த இது நம்ம மாதவரத்துல ஏற்கனவே உங்க வீட்டை சுத்தி பனைமரம் இருந்தது. நிறைய பேர் இது இப்போ இருக்கக்கூடிய சென்னையில இருக்கவங்களும் மாதவரங்கிற சென்னையில இருக்கு. ஆமா. இந்த சென்னையிலே பனைமரம் இருந்தானா எல்லாரும் வாடி பார்ப்பாங்க. ஏன்னு சொல்றேன்னா நான் பார்த்திருக்கேன். மாதவரம் ஒரு சூப்பர் ஏரியா. ஒரு நாகர்கோவில் மாதிரி ஒரு சிறப்பான ஒரு மரம் மாதிரி இருக்கும். நான் பார்த்திருக்கேன். அதாவது இந்த ஒரு சில வீடுகள்ல புன்னை மரம் பார்த்திருக்கேன், முந்திரி மரம் பார்த்திருக்கிறேன், பலாமரம் பார்த்திருக்கிறேன். இவ்வளவுக்கும் பாரிஸ்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் இல்லையா? பிராட்வேல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னடா சென்னையில இருக்குது, இந்த ஊர்ல இவ்வளவு மரங்கள் இருக்குன்னு அப்போ ஆச்சரியப்பட்டிருக்கேன். நான் 91ல இங்க வந்தேன். சென்னைக்கு 91 வரும்போது அந்த மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த மண்ணும் ஒரு மணல் பூமி. அந்த மண் கிடைக்காது வேற எங்கேயும் கிடைக்காது. மணல் பூமி எவ்வளவு மழை பெய்தாலும் எந்த செடி வச்சாலும் ஃபெயிலியர்ன்றது. ஒரு வீடுனாலே எல்லா மரங்களும் வச்சிருப்பாங்க. எல்லாம் மாறிடுச்சு. மெட்ரோ ரயில் வந்து பலா செடி இருக்கும், கொய்யா செடி இருக்கும், முந்திரி செடி இருக்கும். இந்த பனஞ்செடி அதிகமா இருக்கும். ஆமா, பதநீர் கூட விற்பாங்க. ஆமா, பதநீர் எடுப்பாங்க. எல்லாமே இருக்கும். மாதவரத்தை பொறுத்த வரைக்கும் பதநீர்லாம் நான் சேல்ஸ் பண்றத பாத்துருக்கேன். நுங்கும் சேல்ஸ் பண்றாங்க. அதிகமா மரம் ஏறுறவங்களும் நிறைய இருந்தாங்க. தென்னை மரம் நிறைய இருந்தது. தென்னை மரம் அதிகம். என்னன்னா எங்களுக்கு மாநகர தென்னை அபிவிருத்தி அங்க ஒரு நாட்டு பண்ணை இருக்கு. நாட்டு பண்ணை. அப்போ நாங்க ஆரம்ப காலத்துல அங்க வேலை பார்க்கும்போது தென்னை மரத்துக்குலாம் உரம் வைக்கிறது, பூச்சி இந்த இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு லேபர் தேவைப்படும். அப்போ அங்க இருந்து தான் நம்ம லேபர் கூப்பிட்டுக்குவோம் அந்த பனைமரம் தென்னை மரம் ஏறுற ஆட்களை. ரொம்ப சந்தோஷம். அது என்ன பழைய நினைவுகள் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வந்தது. இப்போ நீங்கள் நிறைய மாஞ்செடிகள் இப்போ எங்கிட்டையும் வாங்கி வச்சிருக்கீங்க இல்லையா? இப்போ நீங்கள் காமிச்சிங்க, ஒரு மரம் பார்த்தோம். நீங்கள் இப்போ தான் வந்தீங்க. நாங்கள் ஃபர்ஸ்டே விசிட் பண்ணி பார்த்துட்டு அந்த மரத்தை. அது வந்து ரெட் ஐவரி, நல்ல ரெட் கலரில் இருக்கு. பொதுவாக நல்ல பழம் பெருசாக வரும். இன்னும் ஒரு மடங்கு பெருசாக வரும். சைஸ் இப்போ நல்லா இருக்கு. ஆமாம், இப்போவே நல்லா இருக்கு. அதே மாதிரி இப்போ லாஸ்ட் இயர் உங்களுக்கு பர்பிள் மேங்கோ காய்ச்சுது. ஆமாம், அது நீங்கள் காய்ச்சி அறுவடை பண்ண பிறகு தான் நர்சரிக்கு வரும்போது சொன்னாப்புல, சார் பர்பிள் மேங்கோ காய்ச்சுது அப்படின்னாப்புல. முதல்ல சொல்லக்கூடாது, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பேன், வீடியோ எடுத்துருப்பேன். இந்த வருஷம் அது காய்க்கலன்னு நினைக்கிறேன். வரல, காய் வரல. கிளைமேட் சேஞ்சுன்னு இல்லை, பொதுவாக புதுசாக இப்போ அந்த 3 வருஷம், எத்தனை வருஷம் ஆச்சு அது நீங்கள் நட்டு? 3 வருஷம் தான். 3 வருஷம் தான் ஆச்சு. அதுக்கும் ஒரு எனர்ஜி. 3 வருஷம் நல்லா காய்ச்சி. ஆமா, நிறைய காய்ச்சுது. அந்த போட்டோ நீங்க அனுப்புற போட்டோ என்கிட்ட இருக்கு, அதை காமிக்கிறேன். ஏன்னா அதோட எனர்ஜி போயிடுது இல்ல, ஃபுல்லாவே அது எனர்ஜி போயிடுது. அப்போ நீ அடுத்த வருஷம் காய்க்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுமாதிரி பனானா மேங்கோ காய்ச்சிருக்கு. பனானா மேங்கோ காய்ச்சிருக்கு. இன்னும் நிறைய செடிகள் காய்க்காம இருக்கு. ஆமா, அது கொஞ்சம் இதுவா இருக்கு. ஆமா, அது கொஞ்சம் வளர்ச்சி கம்மி. அது அடுத்த பாயிண்ட் வரும். ஏன் வளர்ச்சி கம்மின்னா உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. என்னன்னா இப்போ உள்ளவங்க வந்து அதை ஓரளவு ஏன் இந்த இடத்துல வளர்ந்த மாதிரி அந்த இடத்துல வளரல. இல்ல, மண் வித்தியாசம் வருது. அது கலர் மண். தண்ணி தேங்கி நின்று அப்படியே சால்ட்டே படிஞ்சிருக்கு. அந்த இடத்துல இந்த மாதிரி இடத்துல விவசாயம் பண்றது ஒரு பெரிய போராட்டம். ஆமா, கஷ்டப்பட்டு தான். அதாவது அவ்வளவு ஈஸியா அந்த மரத்தை எழுப்பி கொண்டு வர முடியாது. அது வந்து அந்த அனுபவம் எனக்கு இருக்கு. அனுபவம் தான். படிப்புங்கிறத விட அனுபவம் எனக்கு இருக்கு. சின்ன வயசுல இருந்தே விவசாயம் பண்றோம். சின்ன வயசுல இருந்தே விவசாயம் பண்றீங்க. அது அந்த அனுபவம் வந்து நமக்கு அது பெரிய கஷ்டமான விஷயம். அந்த கலர் மண்ணுல விவசாயம் பண்ணி நம்ம அதை ஜெயிக்கிறதுங்கிறது, நம்ம வாங்குற ஒரு நிலம் வாங்கியிருந்தா கூட அந்த நிலத்துக்கு மேல செலவு பண்ணணும். இல்ல, மாதவரம் பொறுத்த வரைக்கும் விவசாயம் தானே ஆரம்பம். ஆமா, ஆரம்பத்துல ஃபுல்லாவே நெல் விவசாயம், எல்லா விவசாயம் இருந்த இடம் தான். நம்மளுக்கு அதை பத்தி அது அதனால உங்களுக்கு இதா இருக்கு. இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து எங்களுக்கு புதுசா இருந்தது. இதை நாங்க இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா கத்துக்கின்னு ஸ்டெப் ஸ்டெப்பா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். மாதவரத்துல மாம்பழமும் நிறைய மாதவரம் ஃபேமஸ். அங்க மாதவரம்னாலே மாம்பழம் நிறைய ஷெட்டு போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. வியாபாரம் பண்றது மாம்பழம் தான். இப்போ இது எல்லாமே ஆர்கானிக்கா பண்றேன்னு சொன்னீங்க இல்லையா? இயற்கை முறையில் தான். இந்த 17 ஏக்கருமே இயற்கை முறையில் பண்றீங்க. ஆமா. என்ன மாதிரி பராமரிக்கிறீங்க? உரம் போடுறோம், மாட்டு சாணம், அது ஆட்டு சாணம் போட்டு இது பண்றோம். பூச்சி மருந்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூச்சி மருந்து மீன் அமிலம், பஞ்சகாவியா, அப்புறம் EM கரிசல், இது மாதிரி தான் ஸ்ப்ரே பண்றீங்க. வேற எந்த கெமிக்கலும் பெஸ்டிசைட் எதுவும் அப்ளை பண்ணல. ஆனா நல்லா காய்ப்பு தன்மை நல்லா இருக்கு. ஆமா, நல்லா ஈல்டு வந்து நம்மளுக்கு வந்து கெமிக்கல்னு போறத விட இயற்கை முறையிலன்னு போனா நம்மளுக்கு அதிகமா வருது. ஆனா செலவும் கம்மி இல்ல, கெமிக்கல் போறத விட செலவு அதிகமாயிடுது. இது நம்மளுக்கு ஈல்டும் அதிகமா. இதுல நம்மளுக்கு என்னன்னா அதிகமா வரதால இது ஒண்ணு நம்ம கட் பண்ணி விட வேண்டியதாயிடுது. சரி சரி, குறைக்க வேண்டியதாயிடுது. பிஞ்சுகளை குறைக்க வேண்டியதாயிடுது. இப்போ தின்னிங் பண்ணீங்க, தின்னிங் அது ஒரு டைம்ல நம்ம பண்ண வேண்டியது, ஒரு டைம் அதுவா வந்துருது. அது வந்துருது, கொட்டி போகுது. கொட்டிடுது. கொட்டலைன்னா கஷ்டமாயிடுது. காய் பெருக்காது. ஆமா, ரொம்ப காய் இருந்தாலும் காய் பெருக்காது. இயற்கை முறையில போறது இது ஒரு இதுவா இருக்கு. நிறைய வந்துருது. அதுவும் பிரச்சனையா இருக்கு இல்லையா? ஆமா, இந்த வியட்நாம் பலாவில பிஞ்சுகள் வர்ற மாதிரி வியட்நாம் பலாவிலே பிஞ்சுகள் மானாரியா வரும். பாத்தீங்கன்னா தெரியும், இதுல நிறைய இருக்கு பாருங்க, காய் நிறைய இருக்கு. நல்லா இருக்கு.
காய் ஆனா full-ஆ சில இருக்கும். காய்கள்ல சில டாட் இருக்கு. அதுதான் அந்த பூச்சி கடியால ஆமா, அது வந்து இயற்கை பண்ணும்போது இயற்கை அது வரும். அது கட்டாயமா வரும். இது சொத்த கத்திரிக்காய் மாதிரி அது இதுவும் அந்த மாதிரி இருக்கும். நீங்க ஷைனிங் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஆனா இதுல வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். எல்லாமே ஆனா சரி, நம்ம ரொம்ப ஷைனிங் இதுல எதிர்பார்க்க எதிர்பார்க்க முடியாது. ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நீங்களும் முன்னெடுத்து போறது, ஒரு சின்ன வயசுல இந்த அளவு முன்னெடுத்து போறது. 50 வெரைட்டி மேல உங்ககிட்டயே வாங்கி வச்சிருக்கிறோம். 50 வெரைட்டி வச்சிருக்கீங்க. ஆனா எல்லாமே காய்ப்புக்கு வரல. ஒன்றும் வரல. காய்ப்புக்கு வரல. அதான் நீங்க எந்த வீடியோ போட்டாலும் உடனே கான்டாக்ட் பண்ணிடுவீங்களே, சார் இது எனக்கு ஒன்று வேணும் எடுத்து வைங்க. மாஞ்சேரியில் மட்டும் முதல்ல ஆமா, அது எடுத்து வைங்கன்னு வேற சொல்லிடுவீங்க. அப்படிப்பட்ட கஸ்டமர் இருக்கிறனால தான் நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த டெக்னாலஜி கொஞ்சம் இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நான் வரணும்னு நினச்சா நான் கரெக்டாக இப்போ நம்ம பழங்கள் இருக்கும்போது வந்திருக்கோம். இந்த பழங்களே நீங்கள் எனக்கு நர்சரி கொடுத்தீங்கன்னா எங்கள் கஸ்டமருக்கு காயா நல்லா, அதாவது இயற்கை முறையில் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம், நம்ம டிரான்ஸ்போர்ட் தான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி நீங்கள் வேற மாம்பழமும் சேல்ஸ் பண்ணுறதா சொன்னீங்க. ஆமாம், தோப்பு குத்தகை எடுத்தும் பண்றீங்க இல்லையா? ஒரு விவசாயியா மட்டும் இருந்தா பத்தாது, வியாபாரியாவும் இருக்கணும். நம்ம ஆரம்பத்துல அது இருக்கிறதுனால அது ஒரு பண்றதை நம்ம அப்படியே பண்றீங்க. ஆனா வியாபாரியா இருந்தா கூட ஆர்கானிக்கா பண்ணணும்னு எண்ணம் வந்து உங்களுக்கு பெரிய ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்ல, அது கெமிக்கல் போய் நம்மளுக்கு நஷ்டமாகுதுன்றதால இதுல போயிருக்கு. ஓகே, ரைட். ஆனா இனி வர வருஷத்துல இன்னும் ஏரியாவை அதிகப்படுத்தி நிறைய இயற்கை முறையில வேற என்னென்ன பண்ணணும்ன்ற ஐடியா பண்ணணும். ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. வேற என்ன இதை கூட ஆட் பண்ணணும், ஏலக்கரிசல் போடணுமா, வேற எதனா பண்ணணுமான்ற ஆட் பண்ணி செய்யணும். சரிதான், நல்லபடியா வரணும். எங்களுக்கு அந்த பழங்களை கொடுங்க. நிறைய வெரைட்டி பார்த்தேன், ஜவாரி, காலப்பாடி. ஆமா, இதெல்லாம் மக்களுக்கு கொடுப்போம். நீங்க கொடுத்தீங்கன்னா நான் மக்களுக்கு. சக்கரக்குட்டி பாத்தீங்களா? சக்கரக்குட்டி பார்த்தேன். ரொம்ப ஒரு மரம் தான் காய்ச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு மரம் தான் பார்த்தேன். அமெரிக்காவான்னு ஒன்று இருக்கும், அது நான் பார்க்கல. ஒயிட்டா இருக்கும் காய். சரி. அது ஒரு பழைய வெரைட்டி. ஆனா அது எக்ஸாட்டிக் வெரைட்டி மாதிரி. ஓ, நீ பழைய வெரைட்டினாலும் புது வெரைட்டி இல்லாம பழைய வெரைட்டியும் தேடி வைக்கிறீங்க இல்லையா? அது வந்து எங்க தாத்தா காலத்துல இருந்து அந்த காலத்துல வச்ச மரம்ன்றதால நம்ம அது இப்போ மறுபடியும் எடுத்துன்னு வந்து வச்சிருக்கோம். ஒட்டு தாத்தா காலத்துல உள்ள மரம்னா எப்படி இங்க உற்பத்தி பண்ணி? அது ஒரு வீட்டுல இருந்தது. சரி. அது அவங்க கிட்ட போய் கேட்டு ஒட்டு கட்டி கிளையை எடுத்துட்டு வந்து ஒட்டு பண்ணிருக்கீங்க. பார்த்தேன், அது கிராஃப்டிங் நிறைய செடிகள்ல பண்ணிருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் அது. ஏன்னா புதுசா உள்ள ரகங்கள் மட்டும் இல்லாம பழைய ரகங்களும் அழிஞ்சு போக கூடாதுன்னு நினைக்கிறது. மனோரஞ்சன் ஒரு வெரைட்டி. ஆமா, அது கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஒட்டு கட்டி. சரி, இதெல்லாம் பழங்கள் வரும்போது எனக்கு கொடுக்குறேன். பழங்கள் வரும்போது நல்லா இருந்ததுன்னா அது அந்த சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த செடிகளை நம்மளும் கிராஃப்டிங் பண்ணி நம்ம நர்சரியில சேல் பண்ணுவோம். உங்க மூலம் அந்த விஷயம் நடக்கும். நல்ல விஷயம். ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த மரத்தை கவனிக்கல. ஆமா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ரகம் இருக்குன்னு சொன்னீங்க. மனோரஞ்சிதம். இது மனோரஞ்சிதம். இது நிறைய கஸ்டமர் கேட்பாங்க. ஆனா எங்கிட்ட இல்ல ஸ்டாக். இது பழம் வந்து அப்படி வச்சிருந்தா கூட ஒரு மாசம் 10 நாள் 15 நாள் வரைக்கும் தாக்கும். நல்லா அப்படியே கெட்டு போனா மேல மட்டும் தான் தோல் தான் கெட்டு போகும். தோல் சுருங்கும். தோல் சுருங்க மேல சின்ன சின்னதா கெட்டு போகும். அதாவது உள்ள நல்லா இருக்கும். அந்த பஞ்சவர்ணி ராஜபாளையம் ஒரு வெரைட்டி இருக்கு. அது கூட பாத்தீங்கன்னா நாளாக டேஸ்ட் அதிகமாகும். அது மாதிரி இது டேஸ்ட் கூடும். இது பழைய ரகம். ஆமா, கொஞ்சம் அந்த இதுவா இருக்கும். அந்த எப்படி சொல்றதுன்னா அந்த புளிப்பு தன்மை கொஞ்சம் டேஸ்டோட அது ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ருசியில இருக்கும். ஒரு புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி. ஆனா நிறைய பேர் ஒயின் மாதிரி அந்த இதுவா இருக்கும். ஓ, ஒயின் மாதிரி இருக்குமா? அந்த இதுல இருக்கும். ஏன்னு கேட்டா நிறைய பேர் இதை விரும்பி கேக்குறாங்க. எங்ககிட்ட மனோரஞ்சிதம் செடி இருக்கான்னு கேக்குறாங்க. நம்மகிட்ட ஸ்டாக்ல எங்கேயும் இல்ல. இப்போ உங்ககிட்ட இருக்கு. நம்மகிட்ட ஒட்டு பண்ற ஆளும் இருக்காங்க. ரொம்ப பழைய வெரைட்டி. அதாவது ஒரு இடத்துல ஒரு தோப்புல ஒரு மரம் பார்க்கறதே கஷ்டமா இருக்கும். ஆனா அதை நீங்க தேடி சில மரங்கள் உண்மையிலே உங்களை நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷம் அதிகமாவே இருக்கு. மாம்பழத்துல எங்களை கேட்டா மனோரஞ்சன் தான் சொல்லுவோம். ஜவாரி, மனோரஞ்சன் தான் இந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஜவாரி ரொம்ப நல்லா இருக்கும். ஜவாரி எனக்கு ரொம்ப பிடிச்ச வெரைட்டி தான். சாப்பிட்டா பிடிக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுவோம். ஓகே, ரைட் சார்.